பிரான்சின் தலைநகர் பாரிஸில் பிரபல விமான நிலையத்தில் நிறவெறி சம்பவம் தொடர்பில் பிரபல புலனாய்வு சஞ்சிகை பல அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளது. பாரிஸ் சார்ல்ஸ் கோல் விமான நிலையத்தில் நடைபெற்ற தொலைக்காட்சி படப்பிடிப்பு ஒன்றின் போது கருப்பிட ஊழியர்கள் வேண்டுமென்றே கேமராக்களிலிருந்து மறைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. நிறவெறிக்கு எதிரான அமைப்புகள் இதுகுறித்து விசாரணை கோரியுள்ள நிலையில் விமான நிலைய நிர்வாகம் குற்றச்சாட்டை முற்றாக மறுத்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் பிரான்சின் முன்னணி தொலைக்காட்சியான TF1க்காக இந்த விமான நிலையத்தில் செய்தி படப்பிடிப்பு ஒன்று நடைபெற்றது. இதன்போது திட்டமிட்ட வகையில் வாட்ச் ஓவர் அமைப்பின் பணிபுரியும் கருப்பின ஊழியர்கள் மற்றும் கேமராவின் பார்வையில் படாதவாறு வேறு இடங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. தோலின் நிறத்தை காரணம் காட்டி அவர்கள் வேண்டுமென்றே ஒதுக்கி வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த விவகாரம் குறித்து பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் தங்களின் தொழிலாளர் பிரதிநிதிகளிடம் கடந்த செப்டம்பர் மாதம் முறைப்பாடு செய்துள்ளனர். இதுகுறித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நிறவெறிக்கு எதிராக செயல்படும் SOS ராசிசம் அமைப்பு கூறியுள்ளது. தங்களுக்கு நடந்த இந்த நிறவெறி அநீதி குறித்து உயர் அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்த ஊழியர்கள் மிக கடுமையாக பழிவாங்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்த 7 முகவர்கள் கட்டாயப்படுத்தி பணியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அதில் 5 பேர் போலியான காரணங்களை காட்டி அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனினும் தாங்கள் மீது முன்வைக்கப்பட்டுள்ள இந்த கடுமையான குற்றச்சாட்டுகளை பாரிஸ் விமான நிலையங்கள் நிர்வாகம் முற்றிலுமாக மறுத்துள்ளது.